நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கிட்னி அவதூறுலாம் சந்தோஷப்படாதீங்க. சீச்சி, என்ன ஜூலி இப்படி நினைச்சிட்ட? என்ன மக்களை நம்மளாம் அப்படியா நினைச்சோம்? அப்படிலாம் நாங்க நினைக்க மாட்டோம் ஜூலி. அப்படின்னா நாங்க அவ்வளோ கெட்டவங்களா? நீ கிட்டி திருட்டு வழக்குல மட்டும் இல்ல, நீ பேசின பேச்சுக்கு உன்னை எல்லா வழக்குலையும் தூக்கி போட்டு குமுறுன்னு குமுறி குமுறி கஞ்சு காசு நண்டியே, அதாண்டி எங்களுக்கு வேணும். முத கேஸ கிரிமினல் டிஃபமேஷன், சிவில் கிடையாது, கோர்ட்ல பாத்துக்கோ. உனக்கு சிபில்லாம் கிடைக்காது. இனி விசில் பறக்கும் தானே, எங்க அண்ணன் சிஎம் தானே. சிஎம்னு தெரியாம எப்படி சீண்டன, இன்னைக்கு நீ சீண்டனதுக்கெல்லாம் அனுபவிப்ப. என் கேஸை எடுக்கல, பெண்களுக்கு இவங்களால பாதுகாப்பு இல்லைன்னு வல்கர் வாரியர்ஸோட அனில் போட்டோ போட்டு ஒரு கிராஸ் போட்டு பீச்ல போர்டு புடிச்சு நின்னுட்டு இருந்தேன். டிஎம் ஓட் ஃபார் டிஎம்கேன்னு இன்னொரு சைடு போர்டு புடிச்சு நின்னுட்டு இருந்தேன். அட ஷூலிய, உன்னால மக்களுக்கு கிட்னி பாதுகாப்பு இல்லைன்னு போடு புடிச்சு நின்னுந்தா கரெக்டா இருந்திருக்கும். நீ போய் தாவேக்காவால பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நின்னுந்தா உன்ன பகுமானப்படுத்தி அனுப்புவாங்களா இல்ல வெகுமானம் கொடுத்து அனுப்புவாங்களா? இப்படித்தான் அனுப்புவாங்க உன்னை. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா, அலிஷா அப்துல்லா அக்கா ஒரு கேஸ் கொடுத்தாங்க. அவங்க கேஸ் கொடுத்த மறுநாளே திருச்சி சூர்யா அரெஸ்ட். சூலியே, இதுல ஹைலைட் என்ன, குண்டு பல்ப் என்ன, டியூப்லைட் என்ன, அதெல்லாம் நீ பேசக்கூடாது. உன் கேஸ் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா மத்த பெண்கள்லாம் கேஸ் கொடுத்தா எடுப்பாங்க. ஏன்னா அந்த பெண்கள் மேல எந்த ஒரு குறையும் இல்லை, எந்த ஒரு தவறும் இல்லை. ஆனா உன் மேல கிட்னி திருட்டுன்னு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணிருக்காங்கல்ல, அதுதான் விசாரணையில இருக்குல்ல, வரும்ல. அடிங்க, வெயிட் பண்ணுமா, பொறுமையாயிரு. உனக்கு நல்லா பெருசா உன் கேஸ் எடுக்கலன்னும் போதே உனக்கு தெரியலையா உனக்கு என்ன பெருசா பண்ண போறா?